அமைதியா இருந்துதான் பாருங்களேன். கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்களேன். சொல்லுங்களேன், கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்க. கொண்டு போய் நிக்க வச்ச உடனே ஐயோ என்ன கொண்டு போய் இப்படி நிக்க வச்சிட்டாளே அப்படின்னு பதறாதீங்க. நான் இப்படி வந்துட்டேனே அப்படி பதறாதீங்க. நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சரி பார்ப்போம். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கேட்கல, சொல்ல மாட்டீங்களே நிறைய பேர். ஃபஸ்ட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ளே போகும்போது உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்ன வார்த்தையாக தான் இருக்கணும் அப்படின்னா, சரி சரி. நமக்கு அந்த வார்த்தை வராது. எட்ரா குச்சிய எட்ரா. கணவனார் சிலருக்கெல்லாம் வீட்டில் வர வேண்டாம், அதுக்குள்ளேயே ஃபோன் பண்ணி, ஏங்க இப்போ வர்றீங்களா இல்லையா? அட ஏன் சாயந்தரம் ஒரு நாள் இப்போ வாங்க, மதியானம் வாங்க, இந்த நேரத்தில் வாங்க, நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். என்ன விஷயம் அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரி பாருங்க இப்படி அடைச்சி வச்சிருக்கிறான். நமக்கு எப்படி அடா சரி திறப்பா, அவங்க திறக்கிறதுக்குன்னு ஒரு நாளை கத்தர் வச்சிருக்கிறாருல்ல. நான் ஆமேனே வர மாட்டீங்க. அடைக்கிறதுக்குன்னு அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் இருந்துச்சுன்னா, அந்த அம்மா திறக்கிறதுக்குன்னு ஒரு நாள். ஆனா திறக்கிறதுக்குன்னு நீங்க குச்சியை கொண்டு போய் குத்துனீங்கன்னா அவங்க வெட்டுக்கத்தி எடுத்துட்டு வருவாங்க. நல்லா அருவா எடுத்து வச்சிருக்கோம். சண்டை பெருசாகுமா? அதே நேரத்தில் நீங்க அமைதியா இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்களே ஒரு நாள் வருவாங்க. கர்த்தர் அவர்களையே ஒரு நாள் வர வைப்பார். அவர்களே தேடி வருவார். அன்றைக்கு நம்முடைய மகிமை பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ரொம்ப அவசியமானது ஒண்ணு என்ன அப்படின்னா, வெயிட். காத்திரு, காத்திரு, பொறுமையாயிரு.